உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கம். யூடியூப் பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்கி, மக்களிடத்தில் அநேகமாக நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை அது நல்ல வழியில் வந்ததா கெட்ட வழியில் வந்ததா, ஏமாந்தமோ கொடுத்து ஏமாந்தமோ, பிறருக்கு வாங்கி கொடுத்து அவர்கள் ஏமாற்றினார்களா, இல்லை என்றால் மகளின் திருமணம், மகளின் கல்வி செலவு மூலமாக அகலக்கால் வைத்து சக்திக்கு மீறி நாம் குழந்தைகளை படிப்பை வைப்பதற்காக வாங்கக்கூடாதவர்களிடத்தில் வாங்கிவிட்டோமோ என்பது போன்ற இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு சின்ன வயசில் தான் பிள்ளைகள் உயிருக்கு சமமான கண்டங்கள், உயிர்கொல்லி நோய்களிலே அகப்பட்டு அவர்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் 6 மாத காலம் வச்சிருந்து காப்பாற்றி கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு செய்து அதன் மூலமாக கடனாளியானவர்கள் உண்டு. ஆக ஜாதகத்தில் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஏதோ ஒரு வகையில் கடன், கல்வி கடன், திருமணத்திற்குரிய கடன். ஆனால் ஒரு கடன் என்பதை நாம் எல்லோரும் அதை ஒரு அசிங்கமாக அவமானமாகத்தான் பார்க்குறோம், ரொம்ப கேவலமாக பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா கடன் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறார், ஒருத்தர் கொடுக்குறார். 10 லட்ச ரூபாய்க்கு கேட்குறார். இந்த 10 லட்ச ரூபாய் கடனை அவர் சம்பாதிப்பதற்கு, 10 லட்ச ரூபா பணத்தை சம்பாதிப்பதற்கு அவளை எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எத்தனை ஆண்டு காலம் உழைத்து சேர்த்து அதை மிச்சப்படுத்தி சிக்கனப்படுத்தி சேர்த்து வைத்திருப்பார். அது ஏதோ குறைந்தபட்சம் வட்டிக்கு கொடுக்குறாரு, இல்லை ஃபைனான்ஸில் கொடுக்குறோம், இல்லை பேங்கில் வாங்குகிறோம். அப்போ 10 லட்ச ரூபாயை வாங்கி வீடு கட்டவோ இல்லை வேறு எதுவும் வாழ்வின் தேவைக்கோ நம்ம பயன்படுத்துகிறோம், முன்னமே வாங்குகிறோம். நாம் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10 வருஷம் முக்குன்னு முக்கி வாய்ப்பு கிடைத்து சம்பாதித்து சேர்த்து மிச்சப்படுத்தி அதன் மூலியமாக நாம் சேர்த்து வச்சுருந்தா தான் அந்த 10 லட்சத்தை பிடிக்க முடியும். இப்போ கடன்கிற பேரில் ஒருத்தர் முன்னமே நமக்கு தர்றார், நாம் கேட்குறோமோ அவர்கிட்ட போய் கேட்டால் தான் கொடுக்குவாங்க. யாருக்கும் அவ்வளோ தூரம்லாம் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்கும்போது 10 ஆண்டு காலம் உங்கள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு வரவேண்டிய அந்த பணம், உங்கள் நன்மதிப்பு, உங்களுடைய வேல்யூ, உங்களுக்கு உயிருக்கு சமமான, மானத்திற்கு சமமான, கண்ணியத்திற்கு சமமான மதிப்பீடு தான் அந்த பணத்தை அவர் கொடுக்குறார். நீங்கள் சரியான முறையில் கட்டுவீங்க, வாயை கட்டி வைத்த கட்டி சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை திருப்பி ரீபேயிங் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுல தான் அவர் கொடுக்குறார். அப்படி அவர் கொடுக்கும்போது மாதம் மாதம் நம்ம கட்டணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவைகள், வாழ்வின் தேவைகளை, ஆசை அபிலாசைகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனமான முறையில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். சம்பாதிக்கிற பணத்திலேருந்து இறுக்கி பிடிச்சி நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம கொடுக்குறோமா? கொஞ்ச நாள் கொடுப்போம், அப்புறம் கொடுக்கலை. பேங்காக இருந்தாலும், 2 வீலர் லோனாக இருந்தாலும், 4 வீலராக இருந்தாலும், வீடு கட்டுற ஹோம் லோனாக இருந்தாலும், இல்லை ப்ரைவேட்டில் வாங்கினாலும், அக்கம் பக்கம் வாங்கினாலும், எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுறோம். அப்புறம் பையன் அதை கேட்குறான், வீட்டில் இந்த தேவை, ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு உடனே குடும்ப தேவைக்காக நம்ம கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி செலவழிச்சிடுவோம். அப்போ கொடுக்க முடியாது. அப்போ பெருந்தொகை வாங்குகிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் தண்டனைக்குரிய காலமாக எண்ணி ஆசை அபிலாசைகளை ஒழித்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். சரி, அப்படியே கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு நல்லது எப்படி சாமி அனுபவிக்கிறது? பிள்ளையை கேட்குறான்ல, அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. வாஸ்தவந்தான், அதெல்லாம் ஒன்றும் குறையலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? குடும்பமே பாடுபடணும். குடும்பத்திற்கு உறுதிமொழி வாங்கிட்டு கடன் வாங்கணும். இந்த மாதிரிப்பா கடனை வாங்கி செய்ய போகிறோம், அதனால் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் கஷ்டப்படணும், இன்பத் துன்பத்தெல்லாம் தவிர்த்தரணும். இந்த பணத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு
குறிக்கோள் அதுதான். அப்போ என்ன செய்யணும்? ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும், அளவுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை ஈட்டணும், இதுதான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடன் பெருகிடுது, அது ஒரு பிரச்சனையாயிருது. கடன் கொடுத்தவனை கண்டா கோயில்கிட்ட போய் கடன் பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும், ஒரு பரிகாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. பரிகாரம் எதற்கு? கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா வாங்கினவனுக்கு திருப்பி கொடுக்கணும். கொடுக்க முடியல, எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, திடீர்னு பார்த்தா வேலைக்கு வரேங்கிறான், சொந்த தொழில் செய்ய போகிறேங்கிறான். உனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கான்னார். இல்லைன்னாரு. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்னு பழமொழி இருக்குல்ல. நம்ம ஜாதகப்படி உத்தியோகத்துக்கு அடிமை உத்தியோகமா சொந்த தொழிலாக தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நமக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நட்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், ஏமாற்றிடுவான், உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது அப்படின்னு ஜோசியர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லுவேன். நான் என் கிளைண்ட்டுகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். தப்பு சார், நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாதீங்க, பார்த்து செய்யுங்கன்றேன். அதுக்கு மீறி அவங்க செஞ்சுட்டு பிரச்சனையை சந்திச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக ஒரு குருவாக இருந்து கரெக்டாக கைட் பண்ணணும், அது ஜோதிடருடைய கடமை. அது அதே மாதிரி தான். இப்போ ஏதோ ஒரு வகையில் தன்னை கடன் வாங்கிய பிறகு திருத்தி அமைத்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒன்று கடன் நெருக்குது, செத்து போலான் இருக்கேன், பாய்சன் அடிச்சிடலான் இருக்கேன், தூக்கு போட்டலான் இருக்கேன், சொல்கிறத பார்க்கணும், அழுகிறது. இப்போ நமக்கு கேட்ட உடனே ஒரு தகப்பன் நிலையில் இருக்கும்போது நமக்கு அப்படியே உள்ள பரிதவிக்குது. நம்ம என்ன செய்ய முடியும்? நான் கீழே விழுந்த பிள்ளைய அப்பா 2 அடி அடிப்பான், பார்த்துருக்கீங்களா? நானும் சொல்வேன், கடனை வாங்கிட்டீங்கன்னா அதை கட்டி முடிச்சுட்டேங்கிற சந்தோஷத்தில் இருங்க, மகிழ்ச்சியில் இருங்க, ஏன் அதை நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னு நான் உற்சாகப்படுத்துவேன். ஆனால் நம்ம மக்கள் பரிகாரம் கேட்குறாங்க. பரிகாரம், கோயில் பரிகாரம் பண்ணால் கடன் அடைஞ்சிருமா? நாம் எழுந்தால் மட்டும்தான் நம்மளை இது பண்ண முடியும். எங்கிட்ட ஒரு வகையில் உழைக்கணும், பிழைக்கணும். சொத்து சோகம் இருந்தால் விற்று விட்டு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஒரு கடனை அடைச்சி முடித்த உடனே அடுத்த கடன் வாங்குறது, இதே வாடிக்கையாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு அது வேடிக்கையாக தான் போகும். ஸோ நான் இங்கே கடன் அடைவதற்கு வேறு வழி இல்லை. ஏதோ ஒரு தெய்வம் அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கட்டும், ஏதோ ஒரு மனச்சாந்தி அடையட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ சில பரிகாரம் சொல்ல போகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. கடன் அடைய யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் அந்த திருக்கோலத்தை தரிசனம் பண்ணணும். இப்போ ஏவல் பிள்ளி சூனியம் திஷ்டி திருமண தடை அடைவதற்கும் இந்த யோக நரசிம்மரோ லக்ஷ்மி நரசிம்மரோ அவங்களுடைய படங்களை வீட்டில் வச்சு விளக்கு போட்டுக்கிட்டு வரலாம். பைரவர் சன்னதியில் 8 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா, ஏற்றிட்டு உடனே ஓடி வரக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த சாமியை தூரத்துலேருந்து உட்காந்து பாருங்கள். பகவானே, அந்த கடன் அடைவதற்கு, அந்த இம்சையிலேருந்து நான் இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உடலில் ஒரு ஆற்றலை கொடு, ஒரு புத்திசாலித்தனத்தை கொடு, அறிவை கொடு அப்படின்னு கொடு. இல்லை ஏதோ ஒரு வகையில் நான் உழைத்து பிழைத்து அந்த பணத்தை கட்டணும் அப்படின்னு கேட்கணும். அப்படி பைரவருக்கு சகசரநாம பாராயணமும் செய்யலாம். கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களுக்கு வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றக்கூடியது எது என்றால் கிராம்பு மாலை. உங்களுக்கு கிராம்பு இருக்கு பாருங்கள், அதில் 108 கிராம்பு மாலையை கழுத்தை நெரிக்கும், கடன் சுமையை குறைக்கும். கிராம்பு மாலையை பைரவருக்கும் போடலாம், நரசிம்மருக்கும் போடலாம். அதே போல் இளநீர் தீபமும் ஏற்றலாம். இளநீரை வாங்கி அந்த கீழ்ப்பகுதியை உட்கார மாதிரி வச்சுட்டு மேலே திறந்து தண்ணீர் இருக்கும்படி வச்சுட்டு அது மேலே வெத்தலையை வச்சு அது மேலே அகல் விளக்கில் ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். இளநீர் மேலே வெற்றிலை தீபம் ஏற்ற கண்டிப்பாக இந்த இறைவனுக்கு முன்னால் ஏற்றும் போது தாக சாந்தி பண்ணுது. எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னா 2ஆக தடவி, மஞ்சள் குங்குமம் தடவி வாசலில் 2 புறமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு
ராகு வேளையில் வைக்கணும். அதே போல் குலதெய்வத்திற்கு கோயிலில் போய் ஒரு மஞ்சள் துணியில் ஒற்றைப்படை காணிக்கையை வாங்கி அங்கே பிரார்த்தனையை வைக்கணும். பெரும்பாலும் என்னுடைய குருநாதர் திருச்சிராப்பள்ளி சக்தி சுவாமிகள்னு இருக்கார் குருநாதர். அவர் ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னார். ஆனால் அது கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவாடு இருக்குது பாருங்கள், அதை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சுக்கணும். ரெண்டையும் ஒரு துணியில் கட்டி வீட்டு தலைவாசலுக்கு மேலே கட்டி விட்டால் அவர் சொல்கிறார், அடித்து சொல்கிறார், ஒரு வருடத்திற்குள்ளர கடன் தொல்லை எப்படி அடையும் என்றே தெரியாதான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல் மண்ணில் செய்யப்பட்ட விளக்குகள் இருக்குது பாருங்கள், அதில் தேனை ஊற்றி அதை தினமும் அந்த தேனை இறைவனுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிகிட்டே வரணும். அரச மரத்து இலையில் இந்த கடன் அடைந்து விட்டது என்று எழுதி அதன் மேலே விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். சிகப்பு நிற கர்ச்சிப்பு இருக்குது பாருங்கள், அதை நாம் அதில் கர்ச்சிப்பில் அதை எழுதி நாம் என்ன பண்ணணும், இனிப்பு ரொட்டி சாதுக்கள் மகான்களுக்கு அந்த மாதிரி இதை கொடுக்கணும். ஓடும் நீரில் தேனும் குங்குமமும் சிகப்பு ரோஜாவையும் அதை நாம் அந்த நீரில் விடணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் அடைய வேண்டும் என்று ராகு காலத்தில் அத்திமரத்தடியில் சென்று அமர்ந்து அங்கு தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அங்கே விளக்கு ஏற்ற வேண்டும். 9 தீபம் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றணும். அதே போல் வெள்ளருக்கு சந்தனம், குங்குமம், எலுமிச்சம்பழம் இவைகளை பிரம்ம முகூர்த்த வேளையில் அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்து நாம் விநாயகரை வணங்கி வழிபடலாம். துளசி மாடத்துக்கு 4 திசைகளிலும் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம். அதே போல் ஒரு வீடு தெருக்குத்தில் இருக்கக்கூடாது, முச்சந்தி வீடாக இருக்கக்கூடாது, எதிரில் ஒரு குட்டிச்சுவர் இருக்கக்கூடாது, எதிர் வீட்டு நிலைவாசல் நம் நிலைக்கு நேராக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரவே தீராது. தென்மேற்குக்கு வீட்டில் கன்னி மூலையும் வடகிழக்கு மூலையிலையும் கழிவறை இருக்கக்கூடாது. வீட்டினுடைய முன்புறமும் முருங்கை மரம் இருக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி மிளகு அதை எடுத்து ஒரு துணியில் கட்டி மிளகு தீபம் ஏற்றி வயது எத்தனை இருக்கோ அத்தனை வயதுக்கு 45 வயசுனா 45 மிளகு ஏற்றி பைரவர் முன்னால் விளக்கு ஏற்றணும். அரச மரத்தில் வடக்கு போகக்கூடிய ஒரு குச்சியை எடுத்து கொண்டுட்டு வந்து மஞ்சள் குங்குமம் தடவி பணப்பெட்டியில் வைக்கணும். வைத்தால் கடன் நீங்கும். அதுபோல் வாசலில் இரு ஓரத்துலேயும் சர்க்கரை என்ன பண்ணணும், சர்க்கரையினுடைய அரை பங்கு அளவு அதை வைக்கணும். இப்படியாக இதெல்லாம் செய்து வந்தால் கண்டிப்பாக நமக்கு துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அதே போல் நீங்கள் சந்தனாதி தைலத்தை எடுத்து, சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அந்த தைலமும் கற்பூராதி தைலமும் அதை எடுத்து விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா சந்தனாதி தைலமும் கற்பூர தைலமும் சேர்த்து போயிடும். அதே போல் சித்தர்கள் அருளிய சாம்பிராணி இருக்குது, வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, அருகம்புல் பொடி, வில்வை இலை பொடி, வேப்பை இலை பொடி, குங்குளியம், இந்த மாதிரி பொடிகள் வாங்கி சாம்பிராணியோடு கலந்து போட கண்டிப்பாக கடன் தொல்லை அடையும். அதே போல் நமக்கு இந்த நெல்லிக்காய், சிறுகுறிஞ்சான், வில்வம், அஸ்வகந்தா, ஆவாரம்பூ, வல்லாரை, பொன் முசுக்கொட்டை அப்படிங்கிற இந்த பொருள்களை வாங்கியும் சாம்பிராணியோடு கலந்து புகை போட்டால் கடன் தொல்லை தீங்குது. பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்த வீட்டில் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகத்தை துணியில் முடிஞ்சு தீபம் போட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை உண்டாகும். ஒரு வீட்டில் வெத்தலையில் தீர்த்தம் வச்சு வீடு முழுவதும் தெளிக்க நன்மை அமையும். கடன் அடைக்க சனி உரையை நீங்கள் பயன்படுத்துங்க. பண வசியம் வர்றதுக்கு வெந்தயத்தையும் கொள்ளும் பச்சை நிற பையில் முடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் காந்தம் போல் ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இப்படிப்பட்ட
பல நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். பொறுமையாக வீடியோவை 1க்கு 2 முறை பார்த்து மகிழ்ந்து குறித்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய எங்கள் நேயர்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். செஞ்சு பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.